நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் முருக பெருமான் குரு வழியில் குருவை நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி நண்பர்களே, வரக்கூடிய குரு பகவானுடைய நல்லா பாருங்க, குரு பகவானுடைய உச்சமான கிரக பயிற்சி பிளே தமிழ்ல ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போது நல்லா பாருங்க. புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருந்து புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல கடக ராசியில பாசமான ராசியில அன்பான ராசியில உச்சமாக போறார் இந்த குரு. 12 வருஷத்துக்கு அப்புறம் விஸ்வரூபம் எடுக்கிறார். எப்படி 12 வருஷத்துக்கு அப்புறம் அவர் புதுசா ஒரு முகத்தை பார்க்க போறீங்க. குரு பார்த்தால் கோடி நன்மை. யாருக்கு? ஜாதகத்தை எடுத்து திசாபுத்தியை மட்டும் பார்த்துக்கிட்டு தூக்கி வைங்க பலனை. எப்படிப்பட்ட கர்மாவையும் அடிச்சு தூள் கிளப்பிடலாம். யாருமே பிரச்சனை வாழ முடியாதுங்க. அந்த பிரச்சனை எப்படி எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணும் இந்த குரு பயிற்சி வீடியோ பிளே தமிழ்ல பாருங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு வெற்றியான ஒரு ரகசியான பதிவு இதில் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, நான் ஓப்பனா சொல்றேன், யார் சனி திசையோ குரு புத்தியோ குரு திசையோ யாருக்கெல்லாம் நடக்குது அந்த 12 ராசியில அவங்க எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணுங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கு. 7.5 சனி, சனி பகவான உள்ள பிடி எல்லாத்துல இருந்து வெளியில வரக்கூடிய அமைப்பு அதுல இருக்கு. அதுக்கான பதிவு இந்த வீடியோக்குள்ள இருக்கு, மிஸ் பண்ணிடக்கூடாது. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இந்த குரு பகவான் எப்படி எப்படி யோகத்தை கொடுக்க போறாரு நல்லா பாருங்க. தங்கம், பொன், பொருள், நகை எல்லாத்துக்கும் குரு. அப்படிப்பட்ட குரு நல்ல ஒழுக்கமான குரு, உச்சமான குரு. என்னென்ன யோகத்தை கொடுக்க போறார், இப்ப 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட பலனை பார்க்க கூடாது கொடுக்க போறார். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மேசராசி என்பர்களே, பொதுவாக மேசராசி கால சக்கரத்தின் 1வது ராசி தான் அந்த மேசராசி. எப்படி கால புருஷனுடைய நம்பர் 1 எல்லா இடத்துலையும் யாரு? நீங்க மட்டும்தான். நம்பர் 1 எல்லா விஷயத்திலும் சரி. தன்மானத்தை பார்க்கக்கூடிய ராசிங்க இந்த ராசியில பிறந்தா. தன்மானம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும், தன்னம்பிக்கையும் நிறைய விட மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மேசராசிக்கிறேன். நீங்க யார் எது பேசாலும் பெருசா கேர் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்களுடைய லட்சியம் என்ன, அதை ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் மேசத்தை பொறுத்தவரை அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, வீரம், விவேகம், பயங்கரமான திறமை, என்ன குணம் எல்லாமே பாருங்க மேச ராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும். அப்படிப்பட்ட மேச ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய 12 வருஷத்துக்கு அப்புறம் நல்லா பார்க்கணும். 12 வருஷத்துக்கு அப்புறம் குரு பகவான் உச்சமான பயிற்சி. எப்படி இந்த குரு பயிற்சியுடைய உச்சமான பயிற்சி மேசத்துக்கு என்னென்ன யோகத்தை கொடுக்க போகுது. ஏன்னா உங்களுக்கு அவர் நட்பு கிரகம், நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு அவர் நட்பு கிரகம். ஏன்னா குரு பகவான் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில உள்ள தோஷத்தை கழிக்கக்கூடிய ஒரே கிரகம். அதனாலதான் குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லி வச்சிருக்காங்க. குரு பகவான் இருக்கிற இடத்தை விட அவர் பார்க்கிற இடத்துக்கு பலம். தயவு செய்து மேசராசிக்காரங்க, எத்தனை பேர் 7.5 சனியில பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ நல்லா பாருங்க. எத்தனை பேர் 7.5 சனியில பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ பயங்கரமான ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய வீடியோவா இருக்கும். சனி பகவான் வந்து பிடியில வெளியில வர்றதுக்கு என்னென்ன செய்யணும் அதுக்கான பதிவா இந்த வீடியோ இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 7.5 சனியில பாதிக்கப்பட்டவங்க, ஜாதகரியில குரு பகவான் சரியில்லாதவங்களுக்கு, சனி பகவான் சரியில்லாத எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க பிளே தமிழ்ல. ஏன்னா இது ஒரு முக்கியமான உங்க வாழ்க்கைக்கான ஒரு திருப்பு முனையாக இந்த வீடியோ இருக்கும். இது மட்டும் இல்லைங்க, இந்த வீடியோக்குள்ள நிறைய விஷயம் நம்ம கொடுக்குறோம். எப்படி குரு பகவான் நிற்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்னென்ன யோகம் இருக்கும் அதுக்கான பதிவு இதில் இருக்குது. அது மட்டும் இல்லை, சனி பகவானை பார்க்குறாரு, அதுக்கான என்ன பலன் இதையும் இந்த வீடியோவில் இருக்குது. கடைசி மட்டும் வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. உங்களுடைய நட்சத்திர பலன் இதில் இருக்குது. இப்போ பாருங்க, குரு பகவான் இப்போ என்ன தான் செய்ய போறார், நமக்கு நல்லதை கொடுப்பாரா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்குறீங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ குரு பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருந்தார். இப்போ குரு உங்களுக்கு எத்தனாம் வீட்டு அதிபதி, என்ன செஞ்சிருப்பார், இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருப்பார் நல்லா பாருங்க. உங்களுக்கு 12ஆம் வீட்டு அதிபதியும் 9ஆம் வீட்டு அதிபதி, எப்படி பாக்கியாதிபதியும் 12ஆம் வீட்டு அதிபதியும் 3ஆம் இடத்துல போய் இருந்தார். 4ஆம் பாவத்தை விரயம் பண்ணார். எப்படி 4ஆம் பாவத்தை விரயம் பண்ணார். நிறைய பேருக்கு ஓப்பன் எடுத்து சொல்ற எடுத்து பாருங்க. நிறைய பேருக்கு இந்த எதிர்பாராத திடீர் பிரச்சனைகள் வந்துருக்கும், திடீர் செலவுகள் வந்துருக்கும். அதாவது குரு பகவானும் சனி பகவானும் சரியா இல்லைன்னா இந்த விஷயம் நான் சொல்றேன், ஓப்பனா சொல்றேன். வரவை விட செலவுகள் குடும்பத்தில் அதிகமாக இருக்கும். வீட்டில், வண்டியில், வாகனத்தில், இடத்துல, பூமியில், சொத்துல, வீடு கட்ட முடியல, வீடு கட்டி குறை நிற்கிது. என்னதான் காரணம், ஒரு இடம் வாங்க முடியல, ஒரு பூமி வாங்க முடியல, இப்படின்னு நிறைய பேர் குழப்பத்தில் இருந்தது யாருன்னு கேளுங்க. மேஷமாக இருப்பீங்க, நான் ஓப்பனாக சொல்கிறேன். இதை கேட்டு பாருங்கள். இல்லை இல்லைன்னு சொல்ல முடியாது.
என் மேல ஏதோ ஒரு வழக்கு இருக்கு. ஏன்னா 3ஆம் இடத்துல இருந்தா குரு சரியில்லை, இங்க வழக்கு இருக்கு, பிரச்சனை இருக்கு, டாக்குமெண்ட்ல பிரச்சனை. வேலை உத்தியோகத்துல நான் இடம் மாறலான்னு பாக்குறேன், வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குமா எதிர்பார்க்கிறேன். ஏன்னா 9ஆம் இடம் ப்ரொமோஷன் இல்ல. அப்ப குரு இங்க சரியில்லைன்னா 9ஆம் இடத்துல உள்ள ப்ரொமோஷனை தடுத்து விட்டாரு. தந்தைக்கு உடல் உபாத, எதிர்பாராத திடீர் கண்டம், திடீர் பிரச்சனை. படிக்கக்கூடிய மாணவெல்லாம் பாருங்க, படிப்பு கல்வியில ஒரு இன்க்ரீஸ் பண்ணி ஒரு மைண்ட்ல அதை கரெக்ட் பண்ணி போக முடியல. ஏன்னா 11ஆம் உள்ள அதிபதி 12ஆம் இடத்துல நிறைய சனியா உங்களுக்கு வந்தாரு. அப்ப மேல் படிப்பு, பட்டமடிப்பு, காலேஜ் படிப்பு எல்லாத்தையும் சொல்றேன், ஓப்பனா சொல்றேன், பட்ட படிப்பு எல்லாமே ஒரு தடங்களை கொடுத்துச்சு. ஏன்னா நிறைய சனியா இங்க விரயத்தை கொடுத்துருக்கணும். ஜாதகரையில சனி பவன் சரியில்லைன்னா நீங்க மேசராசி கேளுங்க, நான் சொன்ன விஷயத்த ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்க லைஃப்ல ஏதாச்சும் தடங்கள் வந்திருக்கும் பாருங்க. ஒண்ணு வேலை போயிருக்கும், வேலை உத்தியம் சரியா இருந்திருக்காது, கணவன் மனைவிக்குள்ள ஒரு நிறைய பேருக்கு மன வருத்தம் கண்டிப்பாக வந்திருக்கும், 2வது திருமணத்தில் கண்டிப்பாக பிரச்சனை வந்திருக்கும், இல்லை பெருங்கொண்ட பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்பாங்க, இல்லை மூத்த சகோதரி ஒரு மனக்கசப்பு வந்திருக்கும், தொழிலில் ஒரு வீழ்ச்சியை பார்த்துருப்பீங்க. இது எழுதியே வச்சுருக்கேன். நான் சொல்கிறேன், யாருக்கும் இல்லை, யாருடைய ஜாதகத்தில் சனி பகவான் கெட்டு போயிருந்தாரோ, ஏன்னா குரு பார்வை இல்லை. எப்படி நான் பாயிண்ட்டை பிடிக்கிறேன் பார்த்தீங்களா, குரு பார்வை இல்லை. அதனால் தொழில், லாபம், வேலை, படிப்பு, கல்வி எல்லாத்துலேயும் ஒரு தடங்களை ஒரு இட்ட வைப்பாரு. இது எழுதியே வச்சுக்கோங்க. ஏன்னா நான் எதுக்காண்டி சொல்கிறேன், பிள்ளை தமிழில் எனக்கு மேசராசிக்காரங்க அதிக ஜாதகம் கொடுத்தீங்க. ஏன்னா முருகனுடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இப்போ பாருங்கள், குரு உச்சத்தில் இருக்கார். நல்லா பாருங்கள், நான் ஏன் இந்த பதிவை உங்களுக்கு நல்லா பதிவு பண்ணுறேன்னா, குரு உச்சமான குரு, கண்டிப்பாக 4ஆம் இடத்துல குரு, ஒழுக்கமான குரு, கேந்திர குருவாக உங்களுக்கு வர்றாரு. எப்படி கேந்திர குருங்க, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, கேந்திர குரு. 4ஆம் இடத்துல இருந்தால் கேந்திர ஸ்தானத்தில் குரு இருக்கிறார், ஒழுக்க ஸ்தானத்துல குரு இருக்கிறார், பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவ ஸ்தானத்துல குரு இருக்கார், அதுவும் கடகத்துல அன்பான இடத்துல பாசமான இடத்துல அந்த இடத்துல குரு இருக்கிறார். அதனாலதான் இங்க ஒரு உச்சமாகிறார். அவரு இருக்கிற இடத்த அவர் பார்க்கிறாரு பாருங்க, அந்த பார்வையை கொடுப்பாரு பாருங்க, சூப்பரா. நான் முதல் பலனே சொல்றேன், மேசராசிக்கிறேன், ஓடி ஓடி சம்பாதிக்க எல்லாத்துக்கும் சூப்பர் யோகம். இப்ப வெளிநாடு வெளியூர் செம்ம லக்கு, இதை எழுதியே வச்சுக்கோங்க. எத்தனை நாள் வெளிநாட்டு வெளியூர்ல வேலை பார்க்குறீங்க, அவங்களாம் ப்ரொமோஷன் எத்தனை பேருக்கு வேணும், ப்ரொமோஷன் அள்ளி கொடுப்பார். ஏன் காரணம், அவர் 4ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்தை பார்க்குறாரு ராஜா. 8ஆம் இடம் எங்கன்னா வெளிநாடு வெளியூர் பிரச்சனை கலகம், இதை பார்க்குறாரு. கண்டிப்பாக வெளிநாட்டு வெளியூர் எல்லா அனைவருக்கும் வேலை உத்தியோகம் கிடைக்கும். நிறைய வேறு கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறுவீங்க வேலை உத்தியோகத்தில், இதை எழுதியே வச்சுக்கோங்க. ஏன்னா அவர் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. இது ஒரு வருஷம் தான் அந்த பயிற்சி. நல்லா பாருங்க, சனி பகவான் நட்சத்திரத்தில் போகிறாரு, கண்டிப்பாக வேலை உத்தியோகத்தில் பயங்கரமான ஒரு ப்ரொமோஷன் அள்ளி கொடுத்துருவாரு. மேசராசி இது எழுதியே வச்சுக்கோங்க. ஏன்னா உங்கள் சொந்த வீட்டை 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. நல்லா பாருங்க, எல்லாரும் 8ஆம் இடத்தை பார்க்குறாரு, பிரச்சனை வம்பு வழக்கு வரும் யோசிக்காதீங்க. வம்பு வழக்கு இங்கே வராது ராஜா. பயங்கரமான ஒரு மாற்றம் தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். வீடு கட்டுவீங்க, இடம் வாங்குவீங்க, வண்டி வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க, ஒரு கேஸில் நீங்கள் ஜெயிப்பீங்க. எழுதி வச்சுக்கோங்க. இடம் சம்மந்தப்பட்ட எத்தனை பேர் கேஸ் இருக்கோ அதெல்லாம் செய்ப்பீங்க. ஏன்னா இடங்கிறது 4ஆம் இடம், பூமிங்கிறது 4ஆம் இடம், சொத்துங்கிறது 4ஆம் இடம். அம்மா சொத்தா அப்பா சொத்தா, இதில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் கொடுப்பாரு. ஏன்னா அவர் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, 8ஆம் இடத்தை எடுத்து 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அவர் பார்வை பாருங்க, 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, 8ஆம் இடத்தை அவர் 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. கண்டிப்பாக வம்பு வழக்கில் நீங்கள் கோர்ட்டு கேஸில் நீங்கள் ஜெயிப்பீங்க. இது எழுதி வச்சுக்க. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றம் வரும். இதெல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக அமைச்சு கொடுப்பாரு. ஏன்னா இந்த குரு பயிற்சி 12 வருஷத்துக்கு அப்புறம் உச்சமான பயிற்சி, உச்சமான பார்வை கொடுக்குது. அவர் இருக்கிற இடத்த பார்க்குற இடத்த வளர்த்து விட்டுருவாரு. உங்கள் மேலே எந்த கேஸாக இருக்கட்டும், ஒன்றும் இல்லை, திருமணத்தில் கணவனுக்குள்ள நிறைய கேஸ் போயிட்டு இருக்கு, அந்த கேஸில் நீங்கள் ஜெயிப்பீங்க. இப்போ திருமணம் நடக்காத அனைவருக்கு நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், திருமணம் முடிஞ்சிடும். எல்லாரும் சொல்லுவாங்க குரு பலன் வந்துச்சான்னு கேட்பாங்க. திருமணத்துக்கு தான் குரு பலன் வந்துச்சான், குரு பலன் வந்துருச்சு, இது எழுதி வச்சுக்கோங்க. காதல் திருமணம், 2வது திருமணம், குழந்தை பாக்கியம் எல்லாமே சூப்பராக கிடைக்கும். ஏன் தெரியுமா, 11ஆம் வீட்டு அதிபதியை எல்லாம் பார்க்குறேங்க. சனி பகவானை 11ஆம் வீட்டு அதிபதியை அந்த குரு பகவான் 9ஆம் பார்வையை சிறப்பு பார்வை கொடுக்கறதுனால திருமணத்துல தடங்களை சரி பண்ணி கொடுக்க போறார். காதல் திருமணம், 2வது திருமணம், இது எல்லாமே சரியாகும். அதே மாதிரி நிறைய பேருக்கு அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவ மாணவிகள் தயவு செய்து இந்த குரு பயிற்சியில எழுதுங்க. கொஞ்சம் தூரத்துல வேலை கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். அரசாங்க வேலை, மத்திய அரசாங்கம் செம்மையா இருக்கும், மாநில அரசாங்கம் எந்த அரசாங்கம் ரிசல்ட் விட்டுறாதீங்க. மாணவ மாணவிகளே இந்த குரு பயிற்சி உங்க வாழ்க்கையை மாற்றும், மறந்துடக்கூடாது. உச்சமான குரு, அதுவும் சனி பகவானுடைய நட்சத்திரத்தை போது மக்களுடைய தொடர்பு நீங்க போக போறீங்க. மக்களோட தொடர்புனா சனி பகவானுடைய தொடர்பு வேணும். லாபஸ்தானம் அதனால் அந்த சனி பகவான் வராது. தொழில் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த விரைய சனி மட்டும், சனி பகவான் மட்டும் நல்லா மட்டும் இருந்துட்டு நம்ம தொழிலில் நீங்கள் டாப்பு. நான் ஏன் ஜாதகத்தை பார்க்க சொல்கிறேன், குருவும் சனியும் பாருங்கள். தொழில் பண்ணலாம், தொழிலில் மிகப்பெரிய ஒரு வெற்றி இலக்கை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்போ தொழில்லாம் எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும், டாப்பாக கொண்டு போயிடுவார். இதையும் தாண்டி நான் சொல்கிறேன்,
நிறைய பேருக்கு வெளிநாட்டில் படிக்கிறவங்க, வெளியூரில் படிக்கிறவங்க, இந்த விசா பிரச்சனை நிறைய இருக்கு பாருங்க. விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை, எத்தனை பேருக்கு கஷ்டப்படுறீங்க. அவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றமாக இருக்கும். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எல்லாமே வீடு, வண்டி, வாகனம், சொத்து, வெளிநாடு, வெளியூர் இதுக்கான பயிற்சியாகவே இது இருக்குது. வீட்டை நல்ல காரியம், சுப செலவு, சுபகாரியம் எல்லாமே பண்ணக்கூடிய அமைப்பை நீங்கள் மாற்றி எழுதி வச்சுக்கணும் மேசராசிக்கிறாங்க. அப்போ எல்லாருமே உங்கள் ஜாதகத்தை குரு பயிற்சியை வருஷத்தில் ஒரு வாட்டி கண்டிப்பாக எல்லாரும் ஜாதகத்தை பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு மாற்றம் வரும். அதையும் தாண்டி லாட்ரி யோகம் செம்மையாக அடிக்கும் பாருங்க. ஜாதகத்தை பாருங்க. 11ஆம் வீட்டு அதிபதி சனி பகவான சனியுடைய நட்சத்திரத்திலிருந்து போய் இந்த குரு பார்ப்பதால் லாட்ரி யோகம் 100% இது எழுதியே வச்சுருக்குங்க மேசராசி என்பவர்களை. கண்டிப்பாக அடிக்கும் வெளிநாடுகளில் உள்ளவங்க. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையம் பண்ணாமல் ஜாதக பதம் பண்ணுங்க, வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயம். ஏன்னா 12ஆம் இடத்த சனி பகவான 9ஆம் இடத்த பார்வையாக அவர் பார்க்குறார். அப்போ இவ்வளோ பார்வைக்கு இந்த குரு பகவான் பலனை கொடுக்குற பாருங்க. அப்போ எல்லாமே உங்களுக்கு சுப செலவு சுபகாரியமாக கொடுக்குறாரு. கண்டிப்பாக இதை மாற்றி எழுது. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். நட்சத்திர பலன், இந்த குரு பயிற்சி ஒரு விஷயத்துக்கு என்னென்ன உங்கள் நட்சத்திரத்துக்கு என்னென்ன பலன் கொடுக்கக்கூடாது. அஸ்வினியை பொறுத்தவரை கவலையே பட வேண்டாம். உங்கள் கவலையை மட்டும் தூக்கி வீசிடுங்க. ஏன்னா எதுவுமே உங்களுக்கு பார்த்தவொன்னே செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஷார்ப்பாக இருக்கும். இது அஸ்வினியுடைய பொதுவான பலன். எப்படி அஸ்வினியில் பார்த்தா பயங்கரமான திறமையான குணம் இருக்கும். அப்போ இந்த குரு பயிற்சி வந்தோடனே முதல் ஜாதகம் எடுத்து பார்க்குறது வந்து அஸ்வினியாக இருப்பீங்க. தைரியமாக இருங்க. உங்களுக்கு ஆசைப்பட்ட விஷயம் அடைய போகிறீங்க. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், சொத்து எல்லாமே வாங்க போகிறீங்க. மெயினாக இரும்பு சார்ந்த வேலை, ஐடிஐ ஃபீல்டு, மருத்துவர், ஷேர் மார்க்கெட்டிங் இது எல்லாமே சூப்பராக இருக்கும். எத்தனை பேர் அஸ்வினியில் இருந்தீங்களோ எழுத்து மூலமாக உள்ள வேலை எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் ஏதாச்சும் அரசாங்கம் தொடர்பு கண்டிப்பாக 100% இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வரும். பார்த்துங்க, நல்ல ஒரு மாற்றம் வரும். கெட்டது வராது. அடுத்து பரணி சொல்லவே வேணாம். ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. நீ எடுத்து பார்த்துங்க. பரணேஸ்வரர் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க வாழ்க்கையில். அந்த கஷ்டத்தை தூக்கி வீச போகிறீங்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க. குடும்பம் நல்லாயிருக்கும். இடம் வாங்குவீங்க, பூமி வாங்குவீங்க, வண்டி வாங்குவீங்க, வேலை உத்தியோகத்தில் தொழில் மாற்றம் வரும். இந்த குரு பயிற்சியில் நல்ல காரியம் இருக்கும். மனைவி மூலமாக நிறைய சொத்துக்கள் வாங்குவீங்க. கணவன் மூலமாக நிறைய சொத்துக்கள் வாங்குவீங்க. பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் இருக்கும். நல்ல அந்தஸ்து இருக்கும். கௌரவம் இருக்கும். கலைத்துறை, இசைத்துறை, கம்ப்யூட்டர் சார்ந்த துறை இது எல்லாமே பட்டையை கிளப்புவீங்க. இது எல்லாமே நல்ல ஒரு அமைப்பு. அந்த குரு பயிற்சி செம்மையாக இருக்குது. 12 வருஷத்துக்கு அப்புறம் அந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். உச்சமான குரு பயங்கரமான ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. அடுத்து பாருங்க, பரணிக்கு அப்புறம் கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரம் தான் உலக ஆள பொதுப்பு. எது இருந்தாலும் பயப்பட மாட்டீங்க. பயனா என்னன்னு தெரியாது. நீங்கள் கேட்டு பார்த்துங்க. பயனா எனக்கு என்னன்னு தெரியாது. நான் எதுக்கு வந்தாலும் பார்க்கக்கூடிய ஃபேஸ் என்கிட்ட பயங்கரமாக இருக்குது. நீங்கள் கவலைப்படாதீங்க. எப்படி கார்த்திகை நட்சத்திரம் எதுவுமே கவலைப்படாதீங்க. பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே டாப்பில் போவீங்க. எது எடுத்தாலும் உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயமாக வரும். இந்த கார்த்திகை நட்சத்திரம் நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம் எல்லாமே திறமையான ஒரு உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். எது வந்து பயப்படாம இருங்க. உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயமாக இருக்கும். கணவனுடைய ஒற்றுமை, திருமணம், படிப்பு, கல்வி உங்கள் ஜாதகத்தை மட்டும் இப்போ செக் பண்ணிக்கணும். நல்ல ஒரு மாற்றம் உங்கள் பக்கம் தேடி வரும். வரக்கூடிய குரு பகவானுடைய உச்சமான கிரக பயிற்சி மேச ராசியை உங்களை உச்ச கட்டத்தை கொண்டு பயிற்சியாகவே அமைகிறது.